ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 6.1 பயிற்சியில் 8வது சம்மில் ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காஸ் ஆல்ஃபா பை காஸ் பீட்டா ஈக்குவல் டு எம்னும் காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா ஈக்குவல் டு என் அப்படின்னு கொடுத்துட்டு நம்மக்கிட்ட எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டாவோட வேல்யூ வந்து என் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இதை நம்ம எப்படி போட போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த எல்ஹெச்எஸ் ப்ரூஃபில் எல்ஹெச்எஸ் ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறோம். எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எம் ஸ்கொயர் பிளஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா இருக்கு. இதுல எம்முக்கு பதிலாக இந்த டேம் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை காஸ் ஸ்கொயர் பீட்டா அதை நம்ம ஸ்கொயர் பண்ணி போட்டுக்கிறோம். அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை காஸ் ஸ்கொயர் பீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என் ஸ்கொயர், என் ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு தெரியும், அதுல ஸ்கொயர் மட்டும் பண்ணி போட்டுக்க போறோம். அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் பீட்டா. இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டா இங்க அப்படியே தான் இருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் பாருங்க, இதை வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ண போறோம். இந்த டேமை இங்கேயும் இந்த டேமை இங்கேயும் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா டிவைட் பை காஸ் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா. பட்டர்ஃப்ளை மெத்தட், குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி நம்ம வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டா அப்படியே தான் இருக்கு. இப்போ இந்த டிவைடர்ல காஸ் ஸ்கொயர் பீட்டா காமன். அப்போ இந்த டேமும் வந்து சேமா இருக்கிறதுனால மல்டிபிள் அண்ட் டிவிஷன்ல இருக்கிறதுனால நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க, காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் பீட்டா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் பீட்டா மட்டும்தான் இருக்கு. இதுல காமனா இருக்கிற இந்த காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ரெண்டுத்துலயுமே இருக்கு இல்லையா, அதை நான் வெளில எடுத்து போட்டிருக்கேன். அப்போ பேலன்ஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா மட்டும் இங்க நமக்கு உள்ள இருக்கு. இப்போ இதுக்கு நம்மளால ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இதோட வேல்யூ நமக்கு தெரியும் 1 அப்படின்னு. சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1. அதே மாதிரி இங்க தீட்டாக்கு பதிலாக பீட்டா டேர்ம்ஸ் இருக்கு. அப்போ சைன் ஸ்கொயர் பீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டாக்கு பதிலாக நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைட் பை சைன் ஸ்கொயர் பீட்டா மட்டும்தான் இருக்கு. இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா n அப்படின்ற வேல்யூ பாருங்க, காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் பீட்டா இதே டேம் தான் இங்கே இருக்கு. ஓகேவா, ஆனால் இங்கே வந்து ஸ்கொயர்ல இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு பதிலாக n கொடுத்துருக்காங்க, இங்கே ஸ்கொயர்ல இருக்கிறதுனால n ஸ்கொயர்னு எடுத்துக்க வேண்டியதான். அப்போ நமக்கு தேவையானது ப்ரூவ் ஆயிடுச்சு. அவங்க கேட்ட மாதிரி எம் ஸ்கொயர் பிளஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டாவோட வேல்யூ என் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு.